ஹே கைஸ், நான் உங்கள் Geekytamizha. நம்ம எல்லாருமே ஐஃபோன் ப்ரைஸ் வந்து எவ்வளோ குறையும், ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் இல்லை, அமேசான் கிரேட் இண்டியன் டேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆப்பிள் வந்து சைலண்ட்டாக வந்து ஐஃபோன் 17 சீரிஸ் வந்து லான்ச் பண்ணி ஒரு பெரிய சம்பவமே பண்ணிட்டான் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமாங்க, நம்மளே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ஐஃபோன் 16 120Hz டிஸ்பிளே இல்லை, இது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி ஆப்பிள் வந்து எக்கச்சக்கமாக வந்து கலாய்ச்சிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து அது எல்லாமே நம்ம என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லமோ எல்லாமே வந்து ஆப்பிள் ஐஃபோன் 17 வந்து நமக்கு கொடுத்து நம்ம எல்லார் வாயும் மூடிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆப்பிள் ஐபோன் 17 தான் என்ன கேட்டீங்கன்னா the best iPhone அப்படின்னு வந்து சொல்லலாம். These are the best and most capable iPhones we've ever made. ஆப்பிள் எல்லா ஈவெண்ட்லையும் சொல்லுவாங்க, நான் அந்த மாதிரிலாம் சொல்ல. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 வந்து ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் லான்ச்லேயே வந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி எப்படி வந்து 8500 rupees வந்து நீங்கள் புது ஐஃபோனை கம்மியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ கடைசியில் அந்த ட்ரிக்கும் நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஃபோன் 17 ஒரு பெரிய அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க ஆப்பிள் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே தாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 6.3 inch ரெட்டினா XDR டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா 6.1 inch டிஸ்பிளே வந்து இருந்துச்சு. இதில் வந்து நமக்கு 6.3 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆப்பிள் வந்து அவங்களோட ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 60Hz வந்து ஐஃபோன் 17 வந்து இருக்காது, நம்மளுக்கு வந்து 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரோ மேக்ஸ் அதுக்கப்புறம் ப்ரோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க மாதிரி இதுவும் நமக்கு வந்து இந்த ப்ரோமோஷன் வந்து கொடுத்துட்டாங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு LTPO டிஸ்பிளே 1 Hzலேருந்து நம்மளுக்கு வந்து 120Hz வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து போகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபேன் பாய்ஸ் வந்து கலாய்க்கவே முடியாது, என்னடா இதில் வந்து நம்மளுக்கு 120Hz டிஸ்பிளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் வந்து ஃபைனலாக அவங்களோட ப்ரோமோஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LTPO டிஸ்பிளே கொடுத்ததுனால நமக்கு வந்து ஃபைனலாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் 15 16 இல்லை, ஆனால் ஐஃபோன் 17 வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்கு. இது எல்லாத்தையும் இன்னொரு சூப்பரான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு இந்த வருஷம் செம்ம பிரைட் ஆக்கியிருக்காங்க. ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா பீக் பிரைட்னஸ் வந்து நமக்கு வெறும் 2000 nits மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நமக்கு பீக் பிரைட்னஸ் வந்து நமக்கு 3000 nits வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேட்டிங்கன்னா டிஸ்பிளே வந்து நமக்கு செம்ம பிரைட்டாக பண்ணியிருக்காங்க, ஃப்ளூயிடாக பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் அப்டேட் கேட்டோமோ அது எல்லாமே வந்து ஆப்பிள் வந்து ஃபைனலாக ஐஃபோன் 17 வந்து இறக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இன்னொரு இடத்துல ரொம்ப ஒரு பெரிய அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி. ஸோ டியூரபிலிட்டியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐஃபோன் 16 வந்து செராமிக் சீல்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நம்பர் 1 ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நமக்கு செராமிக் சீல் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஸ்க்ராச்சஸ்க்கு அது எல்லாத்துக்கும் செம்ம டியூரபிளாக இருக்குன்னு சொல்லி ஆப்பிள் சைட்லேருந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க. இதுவும் கண்டிப்பாக எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு வந்து சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய அப்கிரேட் ஆப்பிள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஆமாங்க, ஆப்பிள் வந்து ஐஃபோன் 14 15 வரும்போது 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஐஃபோன் 15க்கும் ஐஃபோன் 16க்கும் 12 மெகாபிக்சல் தான் அல்ட்ரா வைட் கேமரா வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஐஃபோன் 17 வந்து மெயின் கேமராவும் 48 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடும் நமக்கு வந்து 48 மெகாபிக்சல் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான அல்ட்ரா வைட் ஷாட்ஸும் உங்களால் எடுக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியான நீங்கள் வந்து மெயின் கேமரா ஷாட்ஸும் எடுக்க முடியும். ஸோ அல்ட்ரா வைட் வந்து ஃபைனலாக ஹை ரெசல்யூஷன் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து எனக்கு கேட்டிங்கன்னா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அப்கிரேட் வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூவல் கேப்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பேசிக்கலாக நீங்கள் வந்து பேக் கேமராலையும் ஃப்ரண்ட் கேமராலையும் ஒரே தடவை வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஆனால் இதில் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்ட் ஃபோனும் நமக்கு வந்து இது பண்ணுறாங்க, பட்ஜெட் ஃபோனில் இதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்பிள் வந்து நம்மளுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டுவெல் கேப்சரில் வந்து டால்பி விஷன் நீங்கள் வந்து 4K டால்பி விஷன் 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து டால்பி விஷன்லேயே வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு vlogger-ஆ இருக்கீங்க அப்படின்னா இந்த டுவெல் கேப்சர் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேமராலையும் ஒரு பெரிய அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 16 வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து வெறும் 12 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு 18 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவுக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் வந்து ஒரு சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க செல்ஃபி கேமராவில். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கும்போது நம்ம தனியாக எடுக்கும்போது இப்படி வந்து ஃபோட்டோ எடுப்போம். அதுவே நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுப்போம் நிறைய பேர் வந்து இருந்துச்சுன்னா. ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் நல்ல ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக கேமரா சென்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வெர்டிகலாக ரெக்டாங்கிள் சைஸில் தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஸ்கொயர் சைஸில் ஒரு சென்சர் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டான கோப்ரோலாம் ஒரு ஸ்கொயர் சைஸ் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஆப்பிள் வந்து செல்ஃபி கேமராவில் நமக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெனிஃபிட்
என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சே ஃபோட்டோ வந்து எடுக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து ரெசல்யூஷன்லையும் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்சார் ஷேப்பும் வந்து ஸ்கொயரில் மாற்றிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு டெய்லி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய வித்தியாசம் வந்து பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஐபேடில் இருக்க சென்டர் ஸ்டேஜ் வந்து இப்போ ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஐஃபோனுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து சென்டர் ஸ்டேஜ்னால் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து வீடியோ கால்ஸ்லாம் பேசும்போது உங்கள் ஐஃபோன் வந்து ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இங்கேயும் தான் அந்த ஐஃபோன் கேமரா வந்து உங்களே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ கால்ஸ்லாம் பேசும்போது சென்டர் ஸ்டேஜ் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய அப்கிரேடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து vlogger-ஆ இருந்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான அப்கிரேடும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா ஸ்டெபிலைஸ் வீடியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி கேமரால வந்து வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்னதான் கை ஷேக் பண்ணாலும் வீடியோ வந்து நம்மளுக்கு செம்ம ஸ்டெபிலைஸ்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமராவில் அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சொன்னோம்னா நமக்கு வந்து பேக் கேமராலையும் அல்ட்ரா வைட் வந்து 48 மெகா பிக்சல் வந்து பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நமக்கு வந்து 18 மெகா பிக்சல் கேமரா கொடுத்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணாத மாதிரி நமக்கு வந்து ஆப்பிள் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்பிள் சைட்லேருந்து ஒரு பெரிய அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. பேட்டரி வந்து நம்மளுக்கு ஆப்பிளோட ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா 3692 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு ஐஃபோன் 16 விட வெறும் ஒரு 3.3% தான் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆப்பிள் வந்து பேட்டரி லைஃப் வந்து பயங்கரமாக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வீடியோ பிளேபேக் வந்து ஐஃபோனோட 16 வெறும் 18 hours மட்டும் தான் கிளைம் பண்ணாங்க. ஆனால் இது வந்து நம்மளுக்கு 30 மணி நேரம் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதில் வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து வாங்கி கண்டிப்பாக வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். ஆனால் பேட்டரி வந்து கெப்பாசிட்டி மட்டும் நமக்கு வந்து அப்கிரேட் பண்ணலாங்க. சார்ஜிங்கும் நமக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 வந்து நம்மளுக்கு வெறும் 30 வாட் சார்ஜர் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு 40 வாட் வரைக்கும் சார்ஜர் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ஐஃபோன் வந்து 50% வந்து நீங்கள் வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 100% வந்து நீங்கள் 60 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்பீடும் நமக்கு வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய அப்கிரேட் வந்து ஆப்பிள் ஐஃபோன் 17 என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு வந்து எப்பயும் மாதிரி சிப் வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த தடவை A19 சிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ A19 சிப் வந்து A18 சிப்போட ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல். இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து A18 சிப் மாதிரியே நமக்கு வந்து 6 கோர் CPU வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நமக்கு 2 பர்ஃபார்மன்ஸ் கோர் வந்து கொடுக்குறாங்க, 4 எஃபிஷியன்சி கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 16 கோர் நியூரல் இன்ஜினும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 5 கோர் GPU வந்து அதுவே கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா நியூரல் ஆக்சிலரேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஃபோன் 16ஓட ஐஃபோன் 17 வந்து லாங் ரன்ல சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணும். அதில் வந்து நம்மளுக்கு எந்த விதமான டவுட்டும் இல்லை. இன்னொரு மைனரான அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ளூடூத்லையும் நமக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஐஃபோன் 17 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூடூத் 6 லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லாத்த விடையும் ஆப்பிள் வந்து இருக்கிறதுலே ஒரு செம்ம அப்கிரேட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் தாங்க. நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 15 ஐஃபோன் 16 எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து 128 GB தான் கொடுத்துருந்தாங்க. 256 நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக 20,000 வந்து செலவு பண்ண வேண்டியதாக வந்து இருந்துச்சு. ஆனால் ஐஃபோன் 17 128 கிடைக்காதுங்க. நம்மளுக்கு வந்து 256 மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ 256 512 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பேஸே நம்மளுக்கு வந்து 256 GB ஸ்டோரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் ஐஃபோன் 16 பேஸ் வந்து நம்மளுக்கு 128 GB ஸ்டோரேஜ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஐஃபோன் 17 ஒரு பெரிய அப்கிரேட். இனிமேல் உங்களுக்கு வந்து பேஸே வந்து 256 GB ஸ்டோரேஜ் வந்து கிடைக்க போகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் சரி பேஸியாக நம்மளுக்கு வந்து 256 GB வச்சுட்டாங்க, ப்ரைஸிங் வந்து நமக்கு ஏற்றிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைங்க. நம்மளுக்கு வந்து ப்ரைஸிங் வந்து அதே ப்ரைஸிங் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 16 வந்து 128 GB வந்து என்ன விலைக்கு நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களோ ஐஃபோன் 17 வந்து 256 GBக்கு வந்து நம்மளுக்கு அதே விலைக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஐஃபோன் 16ஓட 256 GB அதே சமயத்தில் ஐஃபோன் 17ஓட 256 GB கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 17,000 வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். ஸோ இப்போ பிரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தா யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் அதே $799 தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் வந்து ஐஃபோன் 16 128 GB வந்து 80,000 வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து ஆப்பிள் வந்து இதோட 256 GB வந்து நம்மளுக்கு 83,000 rupeesக்கு வந்து பிரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ பேஸ் வந்து 256 பண்ணது கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் ஆன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிரைசிங் எல்லாமே வந்து தெரிஞ்சது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி ஃபீச்சர்ஸ் இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே புதுசாக வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அந்த ஃபீச்சர்ஸ்
எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து நமக்கு குறைக்கிறதோ இல்லாட்டி நமக்கு வந்து ஃபீச்சர் ரிமூவ் பண்ணுறதோ நமக்கு வந்து கண்டிப்பாக எதுவும் பண்ணல. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து iPhone 15, iPhone 16 இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய 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 அப்கிரேட் அப்படின்னு நான் கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து இந்த iPhone 17 வந்து எப்போலேருந்து நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இந்தியா வெப்சைட்டில் வந்து நீங்கள் 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு ஃப்ரைடேலேருந்து நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் வந்து பண்ணிடலாம். 19th வந்து உங்களுக்கு டெலிவரிஸ் வந்து ஆப்பிள் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ ஸ்டார்டிங்கில் 8500 rupees வந்து எப்படி கம்மியாக வாங்குறது நான் வந்து ட்ரிக் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த ட்ரிக் வந்து சொல்லித்தரேன். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் வந்து ஆப்பிளோட வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கு வந்து iPhone 17 256GB வேணா 256GB இல்லாட்டி உங்களுக்கு வந்து 512GB வேணா 512GB வந்து கார்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து செக் அவுட்டுக்கு போகும்போது நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நோ காஸ்ட் இஎம்ஐ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் உங்களோட ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆக்சிஸ் பேங்கோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும் போது நீங்கள் வந்து அந்த 6 months ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 6 months ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா 5000 rupees வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 3500 rupees வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நோ காஸ்ட் இஎம்ஐ டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து 82900, அதாவது 256GB வந்து நமக்கு 82900, அதில் வந்து நீங்கள் 8500 rupees வந்து மைனஸ் பண்ணிங்கன்னா வெறும் உங்களால் வந்து 74400 rupeesக்கு வந்து இந்த ஐஃபோன் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் ஓடிபி கொடுத்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் 2 நாள்லையோ 3 நாள்லையோ வந்து ஆக்சிஸ் பேங்க்கில் வந்து அந்த 74400 rupees வந்து இஎம்ஐயாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் உடனே ஆப்பிள் அந்த ஆக்சிஸ் பேங்கோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இஎம்ஐயை கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்னு வந்து சொன்னால் போதும். அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீ அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட கார்டு ஸ்டேட்மெண்ட்டில் வெறும் 74000 rupees அப்புறம் அந்த 400 rupees வந்து நீங்கள் கட்டினா மட்டும் போதும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ ஓடிபி, எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஓடிபி கொடுத்தீங்களோ அந்த அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து கட்டினாலே போதும். ஸோ இப்போ வந்து நீங்கள் டோட்டலாக வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8500 rupees வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ உங்களோட ஃபைனல் ப்ரைஸ் வந்து நீங்கள் வெறும் 74400 rupees வந்து 256GB iPhone 17 வந்து நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டே சேல் வந்து வருது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு iPhone 16 வந்து என்ன விலைக்கு வரும் அப்படின்னு வந்து தெரியல. நிறைய பேர் வந்து 45000 50000 வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 45000 50000 வந்தால் கூட அது வந்து நமக்கு 128GB வேரியன்ட் தான் நமக்கு வந்து அந்த 45 இல்லாட்டி 50000 வந்து வரும். ஸோ 50000 128GB வேரியன்ட் வந்து வந்துச்சுன்னா 10000 எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் நீங்கள் வந்து 256GB வேரியன்ட் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து iPhone 16 256GB வேரியன்ட் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து 60000 rupees கிட்ட வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 14000 rupees மட்டும் போட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து புது iPhone 17 ஆப்பிளோட வெப்சைட்டில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் iPhone 16 பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து ரொம்ப 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 ஒரு பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து எதர் iPhone 16 வாங்குறதுக்கு பதிலாக iPhone 17 வந்து வாங்கிக்கோங்க. அப்படி எனக்கு iPhone 17 ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னா காசை வந்து மிச்சம் பண்ணி iPhone 15 வாங்கிக்கோங்க. ஏன்னா iPhone 15க்கும் iPhone 16க்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ நல்லா காசை சேவ் பண்ணி iPhone 15 வந்து வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு 14000 எக்ஸ்ட்ரா போட்டு iPhone 17 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஓவராலாக பார்த்தீங்கன்னா iPhone 17 வந்து கண்டிப்பாக இன்னைக்கு எனக்கு கேட்டிங்கன்னா த பெஸ்ட் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சொல்லிடுவேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு iPhone 17 வந்து ப்ரீ ஆர்டர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ எல்லாமே நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து iPhone 17 பற்றி வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அந்த 8500 rupeesல உங்களுக்கு எப்படி வந்து அந்த ஆஃபர் அப்ளை பண்ணுறது தெரியல, உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அங்கே வந்து கூட நான் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கூட ஹெல்ப் வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.